Now we are going to see another sign that Jesus is coming very, very soon. இயேசு சீக்கிரமாக அதிசீக்கிரமாக வருகிறார் என்பதற்கு மற்றொரு அடையாளத்தை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். Something that is happening in the world today and has been prophesied in the Bible, and Jesus says, when you see this happening, remember the coming of Jesus is very soon. வேதத்தில் தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்டதும் இப்பொழுது சம்பவித்துக் கொண்டிருக்கிறதுமான ஒரு காரியம். இதை பற்றி இயேசு சொல்லும்போது, இது சம்பவிப்பதை நீங்கள் காணும்போது உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், ஏனென்றால் இயேசு சீக்கிரம் வருகிறார். Now look at this map of the Middle East. இந்த மத்திய கிழக்கு நாடுகளை பற்றியதான வரைபடத்தை கவனியுங்கள். This is Israel. இதுதான் இஸ்ரவேல் தேசமாக Now இருக்கிறது. I'm going to show you how different armies are surrounding Israel. எப்படி பல்வேறு தேசங்களின் ராணுவங்கள் இஸ்ரவேலை சூழ்கிறது என்பதை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். We are going to see that the third world war is going to break out in a short while. இன்னும் கொஞ்ச நாட்களில் மூன்றாவது உலக மகா யுத்தம் ஆரம்பிக்க போகிறதை நாம் பார்க்க போகிறோம். The Bible prophesies about that. வேதம் இதை தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறது. Just before that or just after that Jesus will come. இதற்கு சற்று முன்பாக அல்லது இதற்கு சற்று பின்பாக இயேசு வந்துவிடுவார். So around the time of the third world war Jesus will come. மூன்றாவது உலக மகா யுத்தம் நடக்கும்போது அந்த காலகட்டத்தில் இயேசு வந்துவிடுவார். Then some clever people will say, oh, is that right? Then I'll wait till the third world war. When that starts, I'll get ready to go when Jesus comes. இப்பொழுது சில அதிபுத்திசாலிகள் இப்படி சொல்வார்கள், அப்படியா, நல்ல விஷயம் தானே, மூன்றாவது உலக மகா யுத்தம் வருகிற வரைக்கும் நான் காத்திருப்பேன், அந்த யுத்தம் ஆரம்பிக்கும் போது இயேசு வரும்போது போவதற்கு நான் என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வேன். Till then I will enjoy. அதுவரைக்கும் நான் என்னுடைய வாழ்க்கையை அனுபவிக்கிறேன். And when the third world war is going to break, I'll get ready. மூன்றாவது உலக மகா யுத்தம் ஆரம்பிக்கிற அந்த காலகட்டத்தில் நான் என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வேன். What is getting ready? Putting on your clothes and combing your hair and having a bath, is it? ஆயத்தப்படுத்துவது என்றால் என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்களுடைய வஸ்திரங்களை கழற்றி வைத்துவிட்டு போய் குளித்துவிட்டு புதிய வஸ்திரங்களை மாற்றுவதுதான் ஆயத்தப்படுத்துதலா? Getting ready means growing in your character. You can't do that in 5 days. ஆயத்தப்படுத்துதல் என்று சொல்லும்போது அது நம்முடைய சுபாவத்தின் வளர்ச்சியை காண்பிக்கிறது. அது 5 நாட்களில் நடைபெறுகிற காரியம் அல்ல. It's not getting your body ready, it's getting your soul ready. இது நம்முடைய சரீரத்தை ஆயத்தப்படுத்துவது அல்ல, நம்முடைய ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்துவது. So we have just enough time to prepare ourselves. You can't wait for the last moment, you'll be left behind. நாம் கடைசி க்ஷண பொழுதுக்காக காத்திருக்க முடியாது. அப்படி என்றால் நாம் கைவிடப்பட்டு போவோம். இப்பொழுது நமக்கு இருக்கிற சமயம் நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு மாத்திரம் போதுமானதா இருக்கிறது. Now we're going to see quickly how the third world war, the world events are slowly going to move towards a third world war. இப்பொழுது உலகத்தில் நடைபெறுகிற சம்பவங்கள் எவ்வாறு மூன்றாவது உலக மகா யுத்தத்துக்கு வழிவகுக்க போகிறது, எவ்வாறு அந்த திசையில் போக போகிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். This third world war is going to break out because of 3 reasons. இந்த மூன்றாவது உலக மகா யுத்தம் 3 காரணங்களினால் ஆரம்பிக்கும். 1. முதல் காரணம், in Jerusalem, the location where the temple of the Jews was built, there is a mosque now. யூதர்களின் தேவாலயம் கட்டப்பட்டதான அந்த இடத்திலே, எருசலேம் பட்டணத்திலே, அந்த இடத்திலே இன்றைக்கு ஒரு மசூதி இருக்கிறது. And therefore, because of that controversy, the Jews are not able to rebuild their temple. இப்படிப்பட்ட ஒரு சர்ச்சை அங்கே இருக்கிறபடியினால் யூதர்களால் தங்கள் தேவாலயத்தை கட்ட முடியவில்லை. And this is a big issue today. இன்றைக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக வெடித்துக் கொண்டிருக்கிறது. So maybe if the Israelites take some wrong decision, immediately war will break out. ஒருவேளை இந்த திசையில் இஸ்ரவேலர்கள் ஏதாவது தவறான முடிவை எடுத்தால் உடனடியாக மூன்றாவது உலக மகா யுத்தம் ஆரம்பிக்கும். Secondly, இரண்டாவதாக, Syria is going to be a cause for the world war. சீரியா தேசமானது ஒரு உலக மகா யுத்தத்துக்கு காரணமாக இருக்க போகிறது. In the Bible there are some unfulfilled prophecies about Syria. It hasn't been fulfilled till now. வேதத்தில் சீரியா தேசத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற சில நிறைவேறாத தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. இந்த நாட்களில் அவைகள் நிறைவேற போகிறது. Read Isaiah chapter 17 and verse 1. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 17ஆம் அதிகாரம் அதன் முதல் வசனத்தை வாசிப்போம். தமஸ்குவின் பாரம் இதோ, தமஸ்குவானது நகரமயிலால் தள்ளப்பட்டு பாழான மண்மேடாகும். The burden of Damascus, behold, Damascus is taken away from being a city, and it shall be a ruinous heap.
We have all heard of Damascus. நம்ம எல்லாருக்கும் தமஸ்கு பட்டணத்தை பற்றி தெரியும். Paul was saved on the road to Damascus. பவுல் அவர்கள் இந்த தமஸ்குவுக்கு போகிற வழியில் தான் ரட்சிக்கப்பட்டார். But many do not know that Damascus is the capital of Syria. ஆனால் நமக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த தமஸ்கு பட்டணம் சீரியா தேசத்தின் தலைநகரமாய் இருக்கிறது. Even today Damascus is the capital of Syria. இன்றைக்கும் சீரியா தேசத்தின் தலைநகரம் இந்த தமஸ்கு பட்டணமாய் இருக்கிறது. Now listen to this statement. இப்பொழுது இந்த வாக்கியத்தை கவனியுங்கள். This city of Damascus is the oldest continuously inhabited city in the world. இந்த தமஸ்கு பட்டணமானது உலகத்தில் தொடர்ந்து குடியிருப்பு இருக்கிற மிக பழமையான பட்டணமாய் இருக்கிறது. I will say it again. This Damascus is the oldest continuously inhabited city in the world. தமஸ்கு பட்டணமானது ஜனங்கள் பூர்வத்திலிருந்தே தொடர்ச்சியாக குடியிருக்கிற பட்டணங்களில் மிக பழமையானதாக இருக்கிறது. In other words, Damascus has never ceased from being a city in its history ever. தன்னுடைய சரித்திரத்தில் ஒருபோதும் தமஸ்கு பட்டணமானது ஒரு பட்டணமாய் ஜனங்கள் குடியிருக்கிற பட்டணமாய் இல்லாமல் இருந்ததில்லை. But this verse says Damascus is going to be taken away from being a city and is going to become a ruinous heap. ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது தமஸ்குவானது ஒரு நகரமாய் ஒரு பட்டணமாய் இல்லாமல் தள்ளப்பட்டு அது ஒரு பாழான மண்மேடாகும். And what is going to happen? என்ன சம்பவிக்க போகிறது? Read verse 14, the last verse of that chapter. அந்த அதிகாரத்தின் கடைசி வசனமாகிய 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். இதோ சாயங்காலத்திலே கலக்கம் உண்டாக்கும், விடியற் காலத்திற்கு முன் அவர்கள் ஒளிந்து போவார்கள். இது And behold, at evening tide trouble, and before the morning he is not. In the evening trouble, in the morning he is not. சாயங்காலத்திலே கலக்கம் உண்டாகும், காலையிலே அவர்கள் இல்லாமல் போவார்கள். What is the meaning of that? அதோட அர்த்தம் என்ன? Damascus is going to be destroyed overnight. ஒரு இரவிலே தமஸ்கு அழிக்கப்படும். In Isaiah's days, the man who wrote this prophecy, in his days, this was impossible because people fought with stones and arrows and bows. இந்த தீர்க்கதரிசனத்தை உரைத்ததான ஏசாயாவின் நாட்களில் இது சாத்தியப்படாத அசாத்தியமான ஒரு விஷயமா இருந்தது. ஏனென்றால் அந்த நாட்களில் யுத்தங்கள் கற்களை கொண்டும் அம்புகளை கொண்டும் ஈட்டிகளை கொண்டும் செய்யப்பட்டன. But today it is possible for a city to be overthrown or become a ruinous heap overnight. இன்றைக்கு ஒரு பட்டணத்தை கவிழ்ப்பது அல்லது அதை ஒரு பாழான மண்மேடாக்குவது என்பது ஒரு இரவிலே செய்வது ஒரு சாத்தியமான விஷயம்தான். Because we have atom bombs today. ஏனென்றால் இன்றைக்கு அணுகுண்டுகள் இருக்கிறது. So overnight this place, this Damascus is going to be overthrown is the Bible prophecy. It has not yet been fulfilled. It is going to be fulfilled. வேதம் தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறது ஒரே இரவிலே தமஸ்கு கவிழ்க்கப்பட்டு போகும். இது இன்னும் நிறைவேறவில்லை, இது நிறைவேற போகிறது. So it may be that in this year the war will start. ஒருவேளை இந்த ஆண்டில் ஒரு உலக மகா யுத்தம் ஆரம்பிக்கும். Not உலக மகா யுத்தம், Israel Syria war. இஸ்ரேல் சிரியா யுத்தம் ஆரம்பிக்கக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டாக இருக்கலாம். So we'll wait and see. நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். The third reason why a third world war is going to this Syria Israel war will escalate and finally result in the third world war. இந்த இஸ்ரவேல் சிரியா யுத்தமானது அது பிரச்சனை பெரிதாகி கடைசியிலே ஒரு உலக மகா யுத்தத்தில் முடிவடையும். Thirdly, மூன்றாவது, today Israel's greatest enemy is Iran. இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தின் மிகப்பெரிய சத்துரு ஈரான் தேசமா இருக்கிறது. The president of Iran says Israel should be wiped out of the map of the world. ஈரான் தேசத்தின் ஜனாதிபதி சொல்லுகிற காரியம் என்னவென்றால் இஸ்ரேல் தேசமானது உலக வரைபடத்திலிருந்து துடை தெரியப்பட வேண்டும். And Iran is heaping atomic weapons and they have many nuclear reactors and they are making bombs so that this time they are not going to lose. Israel is going to disappear from the world. இந்த முறை யுத்தம் ஏற்பட்டால் ஈரான் தோற்று போகக்கூடாது என்பதற்காகவும் இஸ்ரவேல் தேசம் உலகத்திலிருந்து காணப்படாமல் போக வேண்டும் என்பதற்காகவும் ஈரான் தேசமானது அது அணு ஆயுதங்களை குவித்துக் கொண்டு வருகிறது. அணு ஆயுத தொழிற்சாலைகள் மூலமாக தொடர்ச்சியான அணு ஆயுதங்களை தயாரித்துக் கொண்டு வருகிறது. So Israel has made special planes with huge petrol tanks to travel from, see how far Israel is. When they start from Israel, they have to cross the country called Jordan, go to Iraq, go to Iran, throw bombs there and come back all the way. So they have to need extra huge petrol tanks. இதற்காக
விசேஷித்தமான பிரத்யேகமான போர் விமானங்களை, பெரிய பெரிய பெட்ரோல் டாங்குகள் உள்ளதான போர் விமானங்களை இஸ்ரவேல் தேசம் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் வெகு தொலைவு 2 நாடுகளை கடந்து சென்று ஈரானுக்கு போய் குண்டுகளை வீசிவிட்டு திரும்பி வருவதற்கு வசதியாக அப்படி செய்கிறது. So once again Israel might plan a preemptive strike and throw bombs on Iran and come, and therefore World War III will start. ஒருவேளை இப்படி நடக்கலாம். இஸ்ரவேல் தேசம் வழக்கம் போல முன்னெச்சரிக்கையான தாக்குதல் நடத்த முற்பட்டு ஈரான் தேசத்தை தாக்கலாம். அப்படி தாக்கினால் 3வது உலக மகா யுத்தம் நடக்கும். Now who will form the 2 factions of World War III is written in the Bible. இந்த 3வது உலக மகா யுத்தத்தில் நேரெதிர் அணியில் எந்தெந்த நாடுகள் இருக்கும் என்பதை வேதம் தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறது. How the war will start, how it will stop, and is all written there. இந்த யுத்தம் எப்படி ஆரம்பிக்கும், அதனுடைய முடிவு எப்படி இருக்கும், எல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. Turn to Ezekiel chapter 38 எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்துக்கு திரும்பி வாருங்கள் and read verse 2. 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் உரைத்து, Son of man, set thy face against Gog, the land of Magog, the chief prince of Meshech and Tubal, and prophesy against him. See, here are some very strange names. இங்கே சில வினோதமான பெயர்களை நாம் பார்க்கிறோம். What these names are, we have to find out. இந்த பெயர்கள் என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். Look at these 3 names: Magog, Meshech, Tubal. இந்த 3 பெயர்களை நீங்கள் பாருங்கள். மாகோக், மேசேக், தூபால். Now turn to Genesis chapter 10 ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி and read verse 2. 2ஆம் வசனத்தை வாசிப்போம். யாப்பேத்தின் குமாரர் கோமார், மாகோகு, மாதாய், யாவான், தூபால், மேசேக்கு, தீராஸ் என்பவர்கள். The sons of Japheth, Gomer and Magog and Madai and Javan and Tubal and Meshech and Tyrus. So you see these 3 names appear as the children of Japheth, the son of Noah. இந்த 3 பெயர்களும் நோவாவின் குமாரனான யாப்பேத்தின் குமாரர்களாக இந்த வசனத்தில் குறிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். So as these people increased and became tribes, they started moving in a certain direction and settled down. இந்த ஜனங்கள் அவர்கள் பழுகி பெருகி கோத்திரங்களாக மாறின போது ஒரு குறிப்பிட்ட திசைக்கு நேராக பிரயாணப்பட்டு அங்கே அவர்கள் குடிபெயர்ந்தார்கள். So you have to ask the ethnologists that they are the ones who study how nations are born, how they moved in directions, where they settled down, etc. இப்படி இனங்களை பற்றி, தேசங்களை பற்றி, அவைகளின் துவக்கம் எப்படி இருந்தது, அவைகள் பூர்வத்தில் எங்கே இருந்தார்கள், எங்கே குடிபெயர்ந்தார்கள் என்பதெல்லாம் ஆராய்ச்சி செய்கிறவர்களிடத்திலே நீங்கள் இதை பற்றி கேட்பீர்கள் என்றால், they say that these sons of Japheth, that is Meshech, Tubal, Magog, all moved to and settled down in that place which today is called Russia. இந்த யாப்பேத்தின் குமாரராகிய மாகோகு, தூபால், மேசேக் என்பவர்கள் இவர்கள் எல்லாரும் குடிபெயர்ந்து ஒரு இடத்தில் போய் அவர்கள் குடியமர்ந்தார்கள். அந்த இடம் இன்றைய ரஷ்யா தேசமா இருக்கிறது. In fact, in that same Ezekiel 38:2, எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, we read the chief prince of Meshech and Tubal. The word chief is Rosh, which is from which the word Russia comes. ஜாதிகளின் தலைமையான அதிபதி என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அந்த தலைமை என்று சொல்லுகிற வார்த்தை ராஷ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வார்த்தையிலிருந்து தான் ரஷ்யா என்கிற பெயர் வந்தது. And the word Gog is a name as a title of the ruler of Magog, the area of Russia. ரஷ்யாவில் இருக்கிறதான மாகோக் என்கிற அந்த இடத்திலே ஆளுகை செய்கிற அந்த ராஜாவினுடைய பெயர் தான் கோகாக இருக்கிறது. So Magog is a place, Gog is a title of a king, the ruler. மாகோக் ஒரு இடமா இருக்கிறது. அந்த தேசத்தை ஆளுகை செய்கிற ராஜாவினுடைய பெயராக அல்லது பட்டமாக கோக் இருக்கிறது. Just like Pharaoh is a title of many kings, Herod is a title of many kings, Caesar is a title of many kings, Gog is a title of many kings. எப்படி எகிப்தின் अनेक ராஜாக்கள் அவர்கள் பார்வோன் என்று அவர்களுக்கு பட்டம் இருந்ததோ, எப்படி ஏரோது என்கிற பட்டம் இருந்ததோ, எப்படி ராயன் என்கிற பட்டம் இருந்ததோ, அதே போல अनेक ராஜாக்கள் கோக் என்கிற பட்டத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். So God says, I'm prophesying against you. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொல்லுகிறேன். And in verse 4 God says, I'm going to put jaws in your hooks into your jaws and I'm going to drag you towards Israel.
நான்காம் வசனம் சொல்லுகிறது, நான் உன் வாயில் துறடுகளை போட்டு உன்னை இஸ்ரவேலுக்கு நேராக இழுத்து கொண்டு வரப்போகிறேன். And Persia and Ethiopia and Libya, they're all going to come with you. உன்னோடு கூட பெர்சியரும் எத்தியோப்பியரும் லீபியரும் வருவார்கள். So which means with Russia, many other countries of today which are called by ancient names in the Bible are going to join with Russia and go towards Israel. தங்களுடைய ஆதி நாட்களில் இருந்ததான பெயரினால் அழைக்கப்படுகிற அநேக நாடுகள் வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவைகள் ரஷ்யாவோடு கூட சேர்ந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக யுத்தத்தில் கலக்கும். Verse 8 says, this shall happen in the latter years. இது பின் நாட்களில் சம்பவிக்கும் என்று 8ஆம் வசனம் சொல்லுகிறது. So this is what is going to happen as a third world war. இதுதான் மூன்றாவது உலக மகா யுத்தமாக நடக்க போகிறது. Now there are different nations. I'm going to just mention one nation that is present today that is going to join Russia in this battle. இன்றைக்கு இருக்கிறதான ஒரு நாடு ரஷ்யாவோடு அது யுத்தத்தில் இஸ்ரவேலுக்கு விரோதமாக சேர்ந்து கொள்ள போகிறது. அந்த நாட்டை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லுகிறேன். Read verse 5. 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர்களோட கூட பெர்சியரும் எத்தியோப்பியரும் Persia. So Persia is one country that is going to join with Russia and go to the battle against Israel. இந்த பெர்சியா தேசமானது ரஷ்யாவோடு சேர்ந்து கொண்டு இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய போகிறது. Verse 8 says they are going to go towards Israel. 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இஸ்ரவேலுக்கு நேராக அவர்கள் பிரயாணப்படுவார்கள். Now listen. கவனியுங்கள். In the year 1935, 1935ஆம் வருஷத்தில், till 1935 Persia was Persia. In 1935, just like Bharat and Hindustan became India, Persia changed its name. 1935ஆம் ஆண்டு வரைக்கும் பெர்சியா தேசம் என்றுதான் அழைக்கப்பட்டது. ஆனால் எப்படி பாரத் இந்துஸ்தான் என்கிற பெயர் மாறி இந்தியா தேசம் என்று பெயரிடப்பட்டிருக்கிறதோ அதே போல பெர்சியா தேசமும் பெயர் மாற்றம் அடைந்தது. In the year 1935, the country of Persia became known as Iran. 1935ஆம் வருஷத்தில் பெர்சியா தேசம் இனி ஈரான் என்று அழைக்கப்பட்டது. So this Bible says that Russia and Persia are going to join with many countries and travel towards the mountains of Israel with their armies. இந்த வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இந்த ரஷ்யா தேசமும் இந்த பெர்சியா தேசமும் இன்னும் அநேக நாடுகளை சேர்த்துக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்தின் மலைகளுக்கு விரோதமாய் அவைகள் தங்கள் ராணுவங்களை சேர்த்துக் கொண்டு போக போகிறது. See, all this is Golan Heights. These are mountains. இந்த கோலன் ஹைட்ஸ் என்று சொல்லப்படுகிற இடம் அது மலைப்பகுதியா இருக்கிறது. The entire area there are so many mountains. அந்த கோடிட்டு காண்பிக்கப்படுகிற பகுதி எல்லாம் முழுவதும் மலைப்பகுதியா இருக்கிறது. Russia is this portion. ரஷ்யா அந்த பகுதியா இருக்கிறது. So Russia and Iran and many countries will join together, form a coalition army and march towards Israel, crossing these mountains. ரஷ்யாவும் ஈரானும் இன்னும் அதை சுற்றி இருக்கிற அநேக நாடுகளும் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டு ராணுவமாக இந்த மலை பிரதேசத்தை நோக்கி தங்களுடைய ராணுவத்தை அனுப்ப போகிறது. And what is going to happen? சம்பவிக்க போகிறது என்ன? As they come near Israel, அவர்கள் இஸ்ரவேல் தேசத்தை நெருங்கி வரும்போது they are saying to themselves, it's very easy, just cross the mountains of Israel. There are no fortresses, no fortifications, no walls. It's easy to take over Israel, they will say. அவைகள் சொல்ல போகிற காரியம் என்னவென்றால், இஸ்ரவேல் தேசத்தை நாம் எளிதாக கைப்பற்றி விடலாம், இந்த மலைகளை மாத்திரம் நாம் கடந்தால் போதும், இஸ்ரவேல் தேசத்துக்கு எந்தவித மதில்களும் கிடையாது, எந்த பாதுகாப்பும் கிடையாது, அரண்களும் கிடையாது, இது சுலபமான வெற்றியா இருக்கும் என்று சொல்லுவார்கள். Because there's lack of time, I'm skipping some details. நேரம் குறைவா இருக்கிறபடினால் சில விளக்கங்களை நான் தவிர்க்கிறேன். Now at this time, when one faction, one group of armies is joining together to come against Israel, who will support Israel? இப்படி ஒரு கூட்ட தேசங்கள் தங்கள் ராணுவத்தை ஒன்று சேர்த்து கூட்டு ராணுவமாக உண்டாக்கும் போது இஸ்ரவேலுக்கு ஆதரவாக யார் வருவார்? Till now, Israel is supported by America, Britain and some European English speaking countries. இதுவரைக்கும் இஸ்ரவேல் தேசத்துக்கு ஆதரவாக இருந்து வருகிற நாடுகளில் முக்கியமான நாடுகள் அமெரிக்க தேசம், இங்கிலாந்து தேசம் மற்றும் சில ஐரோப்பிய தேசங்களா இருக்கின்றன. In verse 13, you will see those countries that are supporting Israel.
இப்பொழுது 13ஆம் வசனத்திலே இஸ்ரவேல் தேசத்துக்கு ஆதரவு கொடுக்கிற சில தேசங்களை நாம் அங்கே வாசிக்கிறோம். Sheba and Dedan refer to some Gulf countries that will support Israel. சேபா மற்றும் தேதான் தேசங்கள் சில வளைகுடா நாடுகளை குறிக்கின்றன. இவைகள் இஸ்ரவேலுக்கு ஆதரவாய் இருக்கும். And then we read of the merchants of Tarshish. அதற்கு பிற்பாடு தர்ஷீஷின் வர்த்தகரை குறித்து நாம் வாசிக்கிறோம். Which place is Tarshish? தர்ஷீஷ் என்பது எந்த இடம்? The word, the Tarshish, Bible scholars doing research say Tarshish was a place where you used to get tin. It was a source of tin. தர்ஷீஸ் என்கிறதான இந்த இடம் டின் என்கிற உலோகம் கிடைக்கக்கூடியதான இடமாயிருந்தது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். And today's Great Britain, the word Britain, which comes from the word Britannia, means a source of tin. இன்றைக்கு இருக்கிறதான பிரிட்டன் அல்லது பிரிட்டானியா என்கிற பெயரிலிருந்து இதனுடைய பெயர் வருகிறது. இந்த பிரிட்டானியா என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இந்த டின் கிடைக்கக்கூடிய ஒரு இடம். So Bible scholars say that Great Britain is Tarshish. வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் இந்த கிரேட் பிரிட்டன் நாடுதான் அது டார்ஷிஷ் ஆய் இருக்கிறது. So here in this verse in Ezekiel chapter 38 and verse 13 we read that Tarshish and the young lions thereof. இங்கே இந்த 38ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் தர்ஷீஷின் வர்த்தகரும் அதனுடைய பாலசிங்கங்களும். What is that? அதன் அர்த்தம் என்ன? Great Britain is that place where you see the English speaking countries. கிரேட் பிரிட்டன் என்று சொல்லப்படுகிற அந்த பகுதியில் தான் ஆங்கிலத்தை பேசுகிற நாடுகள் உண்டு. So from this Great Britain people migrated to America, Canada, Australia. Those are English speaking countries. இந்த கிரேட் பிரிட்டனிலிருந்து தான் அமெரிக்கா, கனடா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு ஜனங்கள் குடிபெயர்ந்து சென்றார்கள். இப்பொழுது அவைகளும் ஆங்கிலம் பேசுகிற நாடுகளாய் இருக்கின்றன. They are the young lions of Tarshish. இவர்கள் தான் தர்ஷீஷின் பாலசிங்கங்களாய் இருக்கிறார்கள். So these are the factions that are supposed to support Israel. இவைகள் தான் இஸ்ரவேல் தேசத்துக்கு ஆதரவு கொடுக்க வேண்டியவைகளாய் இருக்கிறதான கூட்டங்கள். But very sad. ஆனால் துக்கமான விஷயம், when Russia and Iran and those countries are taking their armies towards Israel. ரஷ்யாவும் ஈரானும் அதனுடைய கூட்டு நாடுகளும் தங்களுடைய ராணுவத்தை இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி செலுத்தும்போது America and Britain will not take their armies to support Israel because they know it's going to be a terrible loss if we go and lend our hand to support Israel. அமெரிக்காவும் கிரேட் பிரிட்டன் நாடும் ஒருபோதும் தங்களுடைய ராணுவத்தை இஸ்ரவேலுக்கு உதவியாக அனுப்பாது. ஏனென்றால் அவர்களுக்கு நன்றாக தெரியும் நாம் இஸ்ரவேல் தேசத்துக்கு உதவிக்கரம் நீட்டினால் அது மிக பயங்கரமான ஒரு சேதத்தை விளைவிக்கும். So they will only offer verbal support, verbal resistance, not literal resistance. எனவே அவர்கள் எழுத்தின்படியாய் இந்த கூட்டு நாடுகளை எதிர்க்க மாட்டார்கள், வாய்மொழியில் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பார்கள், அவ்வளவுதான். Read verse 13. 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். சேபா தேசத்தாரும் தேதான் தேசத்தாரும் தர்ஷீஷின் வர்த்தகரும் அதனுடைய பாலசிங்கங்களான அனைவரும் உன்னை நோக்கி, நீ கொள்ளையிட அல்லவோ வருகிறாய் என்றும், நீ சூறையாடி வெள்ளியையும் பொன்னையும் ஆஸ்தியையும் எடுத்துக் கொள்ளுகிறதற்கும் ஆடுகளையும் மாடுகளையும் பிடிக்கிறதற்கும் மிகவும் கொள்ளையிடுகிறதற்கும் அல்லவோ உன்னுடைய கூட்டத்தை கூட்டினாய் என்றும் சொல்லுவார்கள். Sheba and Dedan and the merchants of Tarshish with all the young lions thereof shall say unto thee, art thou come to take a spoil? Hast thou gathered thy company to take a prey, to carry away silver and gold, to take away cattle and goods, to take a great spoil? So their resistance is only going to be in words. Their leaders will say, no, you should not do that. We oppose it and we resist it. But they will do nothing about it. இந்த நாடுகளின் தலைவர்கள் இவர்கள் தங்கள் எதிர்ப்பை வாய்மொழியில் மாத்திரமே தெரிவிப்பார்கள். நீங்கள் அப்படி எல்லாம் செய்யக்கூடாது, நாங்கள் இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிப்போம் என்றெல்லாம் அறிக்கை வெளியிடுவார்கள், அவ்வளவுதான், வேற எதுவும் செய்ய மாட்டார்கள். So what is happening? Poor Israel is caught alone. எனவே சம்பவிக்கிற காரியம் என்னவென்றால் பாவப்பட்ட இந்த இஸ்ரவேல் தேசம் தனியாக அகப்பட்டுக் கொண்டது. Now they are going to be destroyed. இப்பொழுது அவர்கள் அழிக்கப்பட போகிறார்கள். At this time what happens? இந்த நேரத்தில் சம்பவிக்கிறது என்ன? From Russia, from Iran, they will come down and go towards Israel.
ரஷ்யாவிலிருந்தும் ஈரானிலிருந்தும் அவர்கள் ஒன்று சேர்ந்து இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி பிரயாணப்படுவார்கள். And they will climb up those mountains. இந்த மலை பிரதேசங்களில் அவர்கள் ஏறுவார்கள். And they say, now we are going to finish Israel forever. இப்பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், இப்பொழுது ஒரேடியாக இஸ்ரவேல் தேசத்தை நாங்கள் தொலைத்து போட போகிறோம். At that time when nobody is coming to help Israel, இந்த நேரத்தில் ஒருவருமே இஸ்ரவேலின் உதவிக்கு வராமல் இருக்கும்போது, remember in the beginning we read a key verse. நாம் ஆரம்பத்தில் ஒரு மூல வசனத்தை வாசித்தோம், அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். In that day I will make Jerusalem a burdensome stone to all people, though the whole earth be assembled against it, they shall be cut in pieces. அந்த நாளில் நான் எருசலேமை எல்லா ஜனங்களுக்கும் ஒரு பாரமான கல்லாக்குவேன், அவர்கள் முழு உலகமும் அதற்கு விரோதமாய் கூட்டம் கூடினாலும் அவர்கள் துண்டாடப்படுவார்கள். Now we are not supporting Israel, நாம் இஸ்ரவேல் தேசத்தை ஆதரிக்கிறதில்லை, but we are happy because it has a spiritual application in our life. நம்முடைய சந்தோஷம் என்னவென்றால் இதற்கு ஒரு ஆவிக்குரிய கருத்து இருக்கிறது. It's because we are spiritual Jerusalem, and just like the Lord defends the literal Jerusalem, He is going to defend us. இதற்கு ஒரு ஆவிக்குரிய பொருத்தம் இருக்கிறது. எப்படி எழுத்தின்படியான இஸ்ரவேலை ஆண்டவர் பாதுகாக்க போகிறாரோ அதே போல ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் இருக்கிற நம்மையும் அவர் பாதுகாப்பார். So when the Russians and the Iranians climb up the mountains of Israel and they are going to come down and finish Israel, இந்த ரஷ்யா, ஈரான் மற்றும் அதன் கூட்டு ராணுவங்கள் இந்த இஸ்ரவேலின் மலைகளில் ஏறி அந்த பக்கமாக இறங்கி இஸ்ரவேலை அழிக்க முற்படும் போது 3 things will happen. 3 காரியங்கள் சம்பவிக்கும். In verse 19, 19ஆம் வசனத்தில் it says, there shall be a great shaking in the land of Israel. அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு பெரிய அதிர்ச்சி உண்டாகும் என்று வாசிக்கிறோம். And the next verse says, the mountains shall be thrown down. An earthquake is going to take place and the mountains are going to be thrown down. பர்வதங்கள் இடியும் என்று நாம் வாசிக்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஒரு பூமி அதிர்ச்சி சம்பவிக்க போகிறது, அந்த பர்வதங்கள் இடிந்து போகும். So when these armies who are hating Israel are climbing up the mountains of Israel and they are on top, only a little more and we are going to win over Israel, the mountains start shaking. இந்த கூட்டு ராணுவங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாய் வந்து அவர்களுடைய மலைகளில் ஏறி அதன் மேல் நின்று கொண்டு இன்னும் கொஞ்ச தூரம் தான் வெற்றி பக்கத்தில் இருக்கிறது, நாங்கள் இஸ்ரவேலை கைப்பற்ற போகிறோம் என்று சொல்லும் போது ஒரு பூமி அதிர்ச்சி உண்டாகி அந்த மலைகள் இடிய ஆரம்பிக்கும். That's the first thing that will happen. முதலாவது சம்பவிக்கிற காரியம் The அதுதான். second thing that is going to happen, இரண்டாவதாக சம்பவிக்க போகிற காரியம், Ezekiel chapter 38 verse 21 says, every man's sword shall be against his brother. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனவன் பட்டயம் அவனவன் சகோதரனுக்கு விரோதமாய் இருக்கும். Remember, this army is a group of many nations coming together. What will happen? God is going to confound that army and they will start fighting with each other. There's going to be internal warfare. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த கூட்டு ராணுவமானது அநேக தேசங்களை சேர்ந்த ராணுவங்களின் ஒரு தொகுப்பா இருக்கிறபடினாலே ஆண்டவர் இவர்களுக்குள் ஒரு குழப்பத்தை அனுப்புவார். எனவே இவர்கள் ஒருவரோடு ஒருவர் சண்டையிட ஆரம்பிப்பார்கள். That's the second thing that will happen. சம்பவிக்க போகிற இரண்டாவது காரியம் இதுதான். Thirdly, மூன்றாவது, there's going to be a rain. ஒரு மழை பெய்ய போகிறது. Not a rain of water. அது தண்ணீர் மழை அல்ல. It's a rain of hailstones, fire and brimstone in verse 22. 22ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறபடி அது ஒரு பெருங்கல்மழையும் அக்கினி மழையும் கந்தக மழையுமாய் இருக்கும். So by these 3 supernatural events, a great destruction is going to come upon not Israel but the enemies of Israel. இயற்கைக்கு அப்பாற்பட்ட இந்த 3 நிகழ்வுகளினால் இஸ்ரவேலுக்கு அல்ல, இஸ்ரவேலின் சத்துருக்களுக்கு ஒரு பேரழிவு உண்டாகும். As a result of these 3 supernatural events, what is going to happen? இந்த 3 இயற்கைக்கு அப்பாற்பட்ட சம்பவங்களினால் சம்பவிக்க போகிறது என்ன? When we come to the next chapter, Ezekiel 39, எசேக்கியேல் 39ஆம் அதிகாரத்துக்கு நாம் வரும்போது, again the prophecy says, prophesy against Gog and Meshech and Tubal. மறுபடியும் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறது, நீ கோகுக்கு விரோதமாக மேசேக் தூபால் என்பவர்களுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொல்லு. Read verse 2. 2ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களிலிருந்து எழும்பவும் இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி. Read verse 3 and 4 also. உன் வில்லை உன் இடது கையிலிருந்து தட்டிவிட்டு உன் அம்புகளை உன் வலது கையிலிருந்து விழப்பண்ணுவேன். நீயும் உன் எல்லா ராணுவங்களும் உன்னோடு இருக்கிற ஜனங்களும் இஸ்ரவேல் மலைகளில் விழுவீர்கள். உராஞ்சுகிற
there's no time, we'll see in Tamil alone. What is written here? இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? God is telling the enemies of Israel, I will smite your bow out of your left hand and throw down your arrow from your right hand and make you empty-handed. நான் உன் வில்லை உன் இடது கையிலிருந்து தட்டிவிட்டு உன் அம்புகளை உன் வலது கையிலிருந்து விலப்பண்ணி உன்னை ஆயுதம் இல்லாமல் வெறுங்கையாக மாற்றி And you and your armies are going to fall upon the mountains of Israel. நீயும் உன் எல்லா ராணுவங்களும் உன்னோடு இருக்கிற ஜனங்களும் இஸ்ரவேல் மலையிலே விழப்போகிறீர்கள். And verse 2 says, only a sixth part of you will remain. இரண்டாம் வசனம் சொல்லுகிறது, உங்களில் 1/6 தான் மீதியா இருப்பீர்கள். Which means 5/6 of the army of the enemies of Israel are going to be destroyed not by war but by natural calamities இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் and internal war. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாய் வருகிறதான இந்த ராணுவத்தில் 5/6 ஜனங்கள் இந்த யுத்தத்தினால் அல்ல, அவர்களுக்குள் சம்பவிக்க போகிற உள்கலகத்தினாலும் இந்த இயற்கை பேரழிவுகளினாலும் அழிக்கப்படுவார்கள். So what is going to happen? என்ன நடக்க போகிறது? The third world war is about to start and the armies are destroyed so much, only 1/6 is left. மூன்றாவது உலக மகா யுத்தம் இனிதான் துவங்குவதாக இருக்கிறது. ஆனால் அதற்குள்ளாக ஒரு ராணுவத்தின் பெரும்பகுதி 5/6 அழிக்கப்பட்டது, ஒரு சின்ன பகுதி தான் மீந்திருக்கிறது. So when this 1/6 itself is a big number, they are going to decide whether to fight against Israel or not. இந்த 1/6 இருந்து மீதியா இருக்கிறவர்களே ஒரு பெரிய கூட்டமாயிருப்பார்கள். அவர்கள் ஒன்று சேர்ந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதா வேண்டாமா என்று முடிவு செய்வார்கள். At that time, அந்த நேரத்தில் from the European Union, ஐரோப்பிய யூனியனில் இருந்து, as I told you yesterday, a little horn will come up. நான் நேற்றைக்கு சொன்னது போல ஒரு சின்ன கொம்பு முளைத்தெழும்பும். He is going to be the leader of the European Union. He will come and he will command peace between these two factions and he will bring about a beautiful solution and how to create peace. அவன் ஐரோப்பிய ஐக்கிய நாடுகளின் தலைவனாயிருப்பான். அவன் இந்த ஐரோப்பிய ஐக்கிய நாடுகளின் மத்தியிலிருந்து முளைத்தெழும்பி இந்த பிரச்சனைக்கு சுமூகமாக தீர்வு காண்பது எப்படி என்று சொல்லி ஒரு சமாதான உடன்படிக்கையை முன்வைப்பான். அது மிகவும் ஆச்சரியப்படக்கூடியதா இருக்கும். So in the Temple Mount area where there is a friction about the mosque and about Solomon's temple being rebuilt, he will give a peaceful solution. இந்த தேவாலயம் இருக்கிற அந்த மலைப்பகுதியிலே இப்பொழுது சாலமோனின் ஆலயம் திரும்பவும் கட்டப்படுவதா என்ற ஒரு சர்ச்சை இருக்கிற அந்த இடத்திலே, இப்பொழுது மசூதி இருக்கிற அந்த இடத்திலே 2 கூட்டத்தாருக்கும் இடையே அவன் ஒரு சமரச உடன்படிக்கையை முன்வைப்பான். Everybody will be happy. எல்லாரும் அப்பொழுது மிகவும் திருப்தியாய் சந்தோஷமாய் இருப்பார்கள். Because this man has commanded a solution and stopped a great world war which could have destroyed crores and crores of people. ஏனென்றால் இந்த மனிதன் அவன் ஒரு மிக சிறந்த சமாதான உடன்படிக்கையை முன்வைத்ததின் மூலமாக ஒரு பெரிய உலக போரை தவிர்த்து விட்டான், எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்களை காப்பாற்றி விட்டான், சமாதானத்தை உண்டு பண்ணிவிட்டான் என்று சொல்லுவார்கள். And that's how this man comes to power. Everybody will elect him as the world leader. இப்படித்தான் இந்த நபர் அவன் அதிகாரத்துக்கு வருவான். எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவனை ஒரு உலக தலைவனாக தேர்ந்தெடுப்பார்கள். About this time that Jesus will come. இந்த காலகட்டத்தில் தான் இயேசு வருவார். Just before or just after? இதற்கு சற்று முன்பாக அல்லது உடனடியாக இதற்கு பின்பாக? As I told you a little while ago, you can't wait till then and say I'll enjoy life and then get ready. There's no time for that. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல நான் அதுவரைக்கும் சற்று வாழ்க்கையை அனுபவித்துக் கொள்ளுகிறேன், சற்று சந்தோஷமா இருந்து கொள்ளுகிறேன், அதுக்கு பிற்பாடு நான் ஆயத்தமாகிக் கொள்வேன் என்று சொல்வதற்கு உங்களுக்கு நேரம் இல்லை. So you have heard so much. Remember how quickly Jesus is going to come. நீங்கள் இவ்வளவு அதிகமான காரியங்களை கேட்டிருக்கிறீர்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இயேசு எவ்வளவு சீக்கிரமாய் வரப்போகிறார்.